ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவநாயகத்தில் தந்து அவருடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்வதற்கு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி நமக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த வேளையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய ஆத்மாவை தேவனுக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்கிற நேரமும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு உட்கொண்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற நேரமா இருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனாய் கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தைகளை பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி கொடுத்து நம்முடைய ஆத்மாவை அவர் பலப்படுத்துவாராக. ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், அந்த வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. எத்தனை? 7, 8 வாசிங்க. சரிதான். 12, 7, 8. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். இருக்க கடவன். ஆமென் அல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 7, 8 வசனங்களை கர்த்தர் வாசிப்பதற்கு தேவனாய் கர்த்தர் கிருபை அருளினா இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு பிரசங்க பகுதியாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறமைக்காக நானும் என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். ரோமர் 12, 7, 8. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இறக்க செய்கிறவன் அதை உற்சாகத்தோடே செய்ய கடவன் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாய் கிருபையும் இரக்கமும் செய்வாராக. இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை நாம் உள்ளத்தில் உணர வேண்டியதாக இருக்கிறது. நாம் எதை செய்தாலும், நாம் ஊழியம் செய்தாலும் சரி, நாம் போதித்தாலும் சரி, நாம் புத்தி சொல்லுகிறவர்களாக தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நாம் என்ன செய்யணுமா, அதை செய்யறது நாம் மன உற்சாகமாக செய்ய வேண்டும், மனப்பூர்வமாக நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ வந்தோம், ஏதோ இருந்தோம், ஏதோ கர்த்தர் சொன்னதாக சொல்லுகிறார்கள், ஏதோ கேட்டோம், ஏதோ போனோம் என்று, ஏதோ தானா என்று அந்த சமூகத்தில் எதையும் நாம் செய்யக்கூடாது. எதை நாம் செய்தாலும் மன உற்சாகமாய் மனப்பூர்வமாக நாம் என்ன செய்யணுமா, அதை கர்த்தருடைய சமூகத்தில் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அதை உண்மையாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதனுடைய காரியமாக இருக்கிறது. நாம் அப்படி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நான் ஊழியம் செய்கிறேன், நான் உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டாம். கர்த்தருக்காக நான் உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டாம். உங்களுக்காக நான் உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டாம். உங்களை கர்த்தரை சிநேகித்து நான் மனப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டும், இந்த ஊழியத்தை நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் பயன்படும் பிரயோஜனமாக நான் செய்ய வேண்டாம். இதுல நான் மனப்பூர்வமாக இந்த ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியமா இருக்கிறது. எபேசியர் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. வாசிக்கலாம். மனப்பூர்வமாக கர்த்தருக்கு ஏற்க செய்ய வேண்டாம் ஊழியத்தையும் கூட. ஆமா, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக தேவனுடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமாக நாம் ஊழியம் செஞ்சாலும், யார் ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தை சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்க, அவர் ஏற்க நான் இந்த ஊழியத்தை நான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டாம். மனுஷருக்கு பிரியமாக, மனுஷருக்கான பிரியமாக ஊழியம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஏற்க நம்ம என்ன செய்ய வேண்டுமா, இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போ ஊழியம் செஞ்சாலும் சரி, எதுனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாக உண்மையாக மனப்பூர்வமாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருக்குள் செய்ய வேண்டாம். ஊழியத்தை அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு. கொலோசியர் புத்தகத்தில் கூட 3ஆம் அதிகாரத்தில் 24வது
வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கேயே ஒரு ஊழியம் செய்கிறவர், ஒரு ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டாம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். எதை செய்தாலும் ஆமா ஆமா ஊழியத்தையும் அப்படித்தான் செய்யணும், எதையும் அப்படித்தான் செய்யணும். 1 பேதுரு 5:2-3 கூட வாசிச்சு பார்க்கலாம். ஊழியம் செய்கிறோம், உங்களுடைய பார்வைக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற போல நான் காட்டிக்கொள்ள முடியும். அப்படி செய்கிறது சரியா இருக்குமா? அது எனக்கு பிரயோஜனமா இருக்குமா? கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்குமா? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா என்று பார்த்தால் கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. பார்வைக்கு நல்லவர்களை போல இருந்து கொண்டு ஜனங்களை சிநேகிக்கிற போல காட்டிக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக வைத்தியாக இருக்கிறது போல ஜனங்கள் பார்க்க நடந்து கொண்டு ஊழியம் செய்யலாம். அது ஒரு ஆக்டிங். அப்படி நம்ம ஆக்டிங் பண்ணுறவங்களாக நாம் தேவசபத்தில் நடிப்புக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டாம், கர்த்தருக்கு ஏற்ற ஊழியம் செய்ய வேண்டாம். எப்படி செய்ய வேண்டும்? பேதுரு அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறார்? 5:2-3 வசனங்களை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக ஏதோ ஊழியம் செய்து வந்துட்டோம், அதனால ஏதோ ஊழியம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, கட்டாயமாக மனப்பூர்வமாயும் அவன் ஏதோ லாபத்துக்காக அல்ல பொருள் காரியங்களுக்காக, இந்த உலகத்தினுடைய மேன்மைகளுக்காக, பேருக்காக, புகழுக்காக, உங்களுக்காக நீங்க ஊழியம் செய்யாதீங்க. உற்சாக மனதோடு ஆமா ஆமா உண்மையா ஊழியம் செய்யணும். நம்மளை பார்த்து மக்களும் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன நெருங்கி சேரணும், கிட்டி சேரணும், ஆண்டவருக்குள்ள பலப்படணும், பயபக்தி அடையணும், பரிசுத்தமாகணும், நம்ம இன்னும் உண்மையா இருக்கணும். இன்னும் ஆழ்க்கிற வாழ்க்கையில நாம் தேவனுக்கு கிட்டி சேர்ந்து நெருங்கி சேர்ந்து இன்னும் அதிகமாக நாம் என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னு ஆராதிக்கிற தம்மோடு கூட தேவனாக்கத்தில் ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ள அப்படி ஒரு தூண்டுதல் உண்டாகத்தக்கதாக, ஒரு வேகம் உண்டாகத்தக்கதாக, நம்ம பார்த்து அவங்க இன்னும் கர்த்தருக்குள்ள வளரத்தக்கதாக, நம்மை கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இன்னும் தீவிரப்படும்படியாக நான் என்ன செய்யணும்? உண்மையாக ஊழியம் செய்யணும், மனப்பூர்வமாக ஊழியம் செய்யணும். எதை செய்தாலும் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்கனவே நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. போதித்தாலும் அப்படிதான் போதிக்கணும், ஊழியம் செஞ்சாலும் அப்படிதான் ஊழியம் செய்யணும், உண்மையா இருக்கணும். ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. இப்ப போதித்தா எப்படி போதிக்கணும்? அது எழுதப்பட்டிருக்கிறத வாசிங்க. ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின் படி என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வாக்கியங்களின் படி அவன் என்ன செய்யணும்? போதிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஊழியம் செஞ்சாலும் போதித்தாலும் சரி, அது சரியா இருக்கணும், சரியா ஊழியம் செய்யணும், சரியா போதிக்கணும். எப்படி போதிக்கணும்? வேத வசனம் என்ன சொல்றதோ அதனுடைய ஆழங்கள் என்னவோ அந்த ஆழங்கள் என்னது என்பதை நாம் ஆவியில் அறிந்து உணர்ந்து அதை மக்களுக்கு பகுத்து போதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய ஆழங்களை, அதில் உண்மையான நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பகுத்து ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? போதிக்கணும். இப்படிதான் வேதம் சொல்லுது, இப்படித்தான் நம்ம அப்படியாக என்னணும் இருக்கணும், நடக்கணும், ஒழுகணும். இந்த வார்த்தையின்படிதான் நம்ம கர்த்தரை பின்பற்றி போனா அப்பதான் மோட்சம் போதா. இதுதான் அந்த பிரசங்கத்தினுடைய போதகத்தினுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கணும். இயேசுவை காட்டணும், இயேசுக்கு பின்னால போறது எப்படின்னு காட்டணும், அவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்கிறது எப்படின்னு காட்டணும், பயபக்தி அடைவது எப்படின்னு காட்டணும், பரிசுத்தமாகிறது எப்படின்னு சொல்லி காட்டணும், மோட்சத்தை காட்டணும், மோட்ச வழியை காட்டணும். நாம முன்ன நடக்கணும், நமக்கு பின்னால் அவங்களும் நடக்கணும். இப்படி
இந்த போதனையானது மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறதாக, தேவனை நோக்கி தொடர்ந்து போகத்தக்கதாக, மோட்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக, மக்கள் பயபக்தி பரவசம் அடையத்தக்கதாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். இப்படி எதை செஞ்சாலும் நம்ம சரியா செய்யலாம். மத்தேயு 15:7 முதல் 9 இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம். ஜனங்களுக்கு இப்படி சொன்னாதான் ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க, அப்பந்தான் கூட்டம் நிறைய வரும். அதனால மக்களை பிரியப்படுத்துற மாதிரி பேசணும் அப்படின்னு பேசக்கூடாது. ஒரு ஊழியக்கார் பேசுறாரு, அது எப்படின்னு தெரியல. மக்கள் எல்லாம் மக்களை கடிந்து கொண்டு போதிக்கணும்னு இருக்கு. ஒரு ஊழியக்கார் பேசுறத நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு வீடியோ. மூதேவி ஒழுங்கா தமிழ் சமூகத்தில் கத்திர தொழுதுக்கோ மூதேவி அப்படின்னு சொல்லுதாரு. அது என்ன சொல்லுவாருன்னா சிரிக்கிற, நீங்களே சொல்லுங்க சிரிக்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த மக்கள் உணர்வடைவாங்கன்னு தெரியல. அவர் மூதேவின்னு சொன்னாரா, அவர் செல்லமா சொல்லுதாரு, மூதேவி ஒழுங்கா உட்காந்து பிரசங்கத்தை கேளு, ஒழுங்கா உட்காந்து கத்திரிக்க ஆராதனை செய், வாய திறந்து அப்படிங்காரு. அங்க எல்லாரும் பொம்பளை ஆம்பளை சிரிக்கிறாங்க. அதான் படுத்துக்கிட்டே ஒரு பையன் கூட சிரிக்கா. அவன் எனக்கும் அப்படி பிரசங்கம் பண்ண தெரியாதுன்னு பலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனா அது மக்களை உணர்வூட்டுகிறதாகவும் உணர்வுடைய செய்கிறதாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுக்காக அப்படியும் பேசக்கூடாதுதான். அப்ப இப்படி பிரியமா கர்த்தருக்கு பிரியமா பேசிக் கொண்டு போகலாம். மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சன்னிதானத்திலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். உன்னுடைய குறைகளெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், உன் கண்ணீரெல்லாம் கர்த்தர் காக்கிறார். மகளே மகளே, கர்த்தருடைய கண்கள் உன்னே நோக்கி கொண்டிருக்கிறது, உன் குறைவுகளை பார்க்கிறது. மகளே, கண்டிப்பாக நீ இந்த கூட்டம் முடிச்சு போகிற பொழுது நிறைய கர்த்தர் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டு நீ கடந்து வா என்பதில் எந்த உனக்கு சந்தேகம் வேண்டாம். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே செய்து நிறைய கொடுத்து அனுப்புவார். மகளே மகளே, இப்படின்னு சொன்னா கூட்டம் அப்படியே பரவசப்படும். ஊழியக்காரோடு ஒன்னாயிருவாங்க, ஆண்டவரோடு ஒன்னாவாங்களான்னு சொல்ல தெரியுது எனக்கு. அப்படியும் பிரசங்கம் பண்ணலாம். இதான் சனத்துக்கு பிரியமாக பிரசங்கம் பண்றது. அல்லேலூயா. அவன் இவ்வளவு ஊத்தைய வச்சிருப்பான், உள்ளேயும் வெளியும் ஆத்மாவிலையும் ஊத்திய இவ்வளவு வச்சிருப்பான், உடம்பு பூரா ஊத்தி வச்சிருப்பான், எல்லாம் வாழ்க்கையும் ஊத்தியா இருக்கும். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னா சீல் புதுக்குனா வலிக்கும் மக்களுக்கு. ஆனா சீல் புதுக்கலைன்னா காலு சின்ன புண்ணு பெருச புண்ணாகி கிடச்சி காலே வெட்ட வேண்டியதா இருக்கும். அதை பத்திலாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. அவன் நொண்டிட்டுனாலும் வேலை வரட்டும், மொத்த காலடும் வரட்டும், அவன் இங்க இருக்கணும். அவன் இங்க இருக்கணும்னா அவனுக்கு பிரியமா பேசினா தான் என்ன செய்ய முடியும். அவன் என்ன செய்வான், நம்மளை பின்பற்றி வருவான். இயேசுவை பின்பற்றி வரணுங்கிறதுக்காக போதனை இல்லை. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லியிருக்கு இப்போ வாசிங்க. முந்தின வசனம் கூட வாசிக்கலாம். கற்பனையை போதனையாய் போதித்து. ஆமா ஆமா, அடுத்த வசனங்களை வாசிங்க. ஆமா ஆமா, அடுத்த வசனம். ஆமா ஆமா, அல்லேலூயா. ஆமா ஆமா, இவரு கற்பனை பண்ணி ஜோடிச்சு நல்ல ஒரு கதையை உருவாக்கி ஜனங்களுக்கு பிரியமா அந்த கதையை சொல்லி அவங்களுக்கு பிரியமா போதிக்கிற மாதிரி நீங்க போதிக்கிறது எனக்கு பிரியமில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எப்படி போதிக்கணும்? போதிச்சா கர்த்தர் சொன்னபடி போதிக்கணும். கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவருக்கு அந்த ஊழியக்காரர் இடம் கொடுத்து அதற்காக ராக்காலங்களில் ஆண்டவரே வருகிற ஜனங்கள் உயிர் வீழ்ச்சி அடைய வேண்டும், உயிர் அடைய வேண்டும், ஆத்மா உமக்குள்ளாக இன்னும் பலப்பட வேண்டும், அவர்கள் உமக்கருத்த காரியத்தில் சிறப்பட வேண்டும், வாழ்க்கை சீர்பட வேண்டும், நேராக வேண்டும்.
அவருடைய நோக்கம், சிந்தை, உணர்வுகள் எல்லாம் உமக்கு நேராகவும் பரலோகத்துக்கு நேராகவும் என்ன செய்யப்பட வேண்டும்? திருப்பப்பட வேண்டும். அதற்காக நான் அவர்களுக்கு என்ன கொடுக்க சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி பிரசங்கத்துக்கு முன்பாக முந்தின நாள் நாட்காலங்களில் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து தேவனை பணிந்து கொடுத்து வார்த்தைகளுக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்று அந்த வார்த்தைகளை பெற்றுக் கொண்ட பிற்பாடு அந்த வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதற்காக தேவனால் வார்த்தை அருளப்பட வேண்டும், வசனங்கள் அருளப்பட வேண்டும் என்ற நோக்கோடு கூட இன்னும் விழுந்து கிடந்து காத்திருந்து செய்தி தேவனுக்குள்ளாக ஆயத்தப்படுத்தி தேவாவியினால் திரும்பவும் பலப்பட்டு தேவசேனானத்திலே கடந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை, தேவன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவசனங்கள் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? போதித்து புத்தி சொல்ல வேண்டும். நாம் பேசக்கூடாது, இறைவன் எனக்குள்ளாக இருந்து பேச வேண்டும். அல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருந்து புறப்பட வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வசனிக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். சிரிக்க பேச சொன்னா சிரிக்க பேச வேண்டியதான். சீரியஸா பேச சொன்னா சீரியஸா பேச வேண்டியதான். 1 கொரிந்தியர் 2:13 ஆவியானவர் என்ன நமக்குள்ளா இருந்து பேசுறாரோ, நினைப்பூட்டுறாரோ, சொல்றாரோ அதை சொல்லணும். அதான் போதகம். அல்லேலூயா! 1 கொரிந்தியர் 2:13 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அவைகளை நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவி பேசுகிற வார்த்தைகளாலே நான் பேசி, ஆமா, ஆவிக்குரியவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை சம்பந்தப்படுத்தி காண்பித்து நான் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை, ஆசீர்வாதங்களை அவர்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக தேவனுக்குள் வளரும்படியான நல்ல காரியங்களை என்ன செய்யணுமா? ஒரு ஊழியக்காரர் போதிக்கணும். அதை கேட்கறதுக்கு நீங்களும் உங்கள் இருதயத்தை எப்பவும் திறந்து வச்சிருக்கணும். கதை சொல்லணுமா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுமா, கேட்கணுமாங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் படி எதை செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, போதிச்சாலும் சரி, 1 யோவான் 14:26 சாரி யோவான் 14:26 யோவான் 14:26 ஆமா ஆமா போதித்து உங்களுக்கு சொன்ன யாவை நினைப்பூட்டுவார் என்று அங்கே எழுதப்பட்டது. அல்லேலூயா! அப்போ இப்போ கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபையில வாசமா இருக்கிறார், எனக்குள்ள வாசமா இருக்கிறார், உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். எதற்காக வாசமா இருக்கிறார்? அந்த ஆவியானவருடைய சித்தம் என்ன? அந்த ஆவியானவர் சித்தத்துக்கு படி நான் நடக்க வேண்டும் அல்லவா? அதை நமக்கு நினைப்பூட்டுவதற்காக ஆவியானவர் எனக்குள்ள உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அந்த எனக்குள்ள உங்களுக்குள்ளுமாக சபைக்குள்ளுமாக இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, எனக்குள்ளா இருந்து போதகம் பண்ணுகிற பொழுது நீங்க நடக்க வேண்டியதை உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா! நிறைய நேரங்கள்ல, சில நேரங்கள்ல, கடந்த காலங்கள்ல ஜனங்கள் சங்கடப்பட்டுட்டு பேசிக்கிட்டாங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு, ஐயா எனக்கு தான் சொன்னாரு, என்னைய தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா! ஐயா உன்னைத்தான் சொன்னாரு, உன்னையத்தான் சொன்னாருன்னா அது அதன்படி நீ இருக்கன்னா அப்ப மாற்றிக்கொள்ள வேண்டியது நீயே ஒழிய உன்னை போதிச்ச நான் அல்ல. சரிதானா? அப்ப ஐயா என்னையத்தான் சொன்னாருன்னா அது உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை நீ மாத்திக்கோ. அநேக ஜனங்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளான நிலைகள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது இல்லை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், சபையில அசைவாடுகிற தேவனுக்கு தெரியும். அவர் உங்களை அறிந்திருக்கிறபடினாலே, உங்களுடைய ஆத்ம நிலையை அறிந்திருக்கிறபடினாலே, அவர் ஆத்மாவிலே காணப்படுகிறான குறைவுகளை
சீர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறபடினாலே, ஊழியக்காரருக்கு அது மறைவா இருந்தாலும் கர்த்தருக்கு அது மறைவாக இல்லாதபடினாலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஊழியக்காரரிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை உணர்த்தி பேசும்படியாக தேவ ஆவியானவர் அவரை உந்துகிறார், அவர் பேசுகிறார். அப்பொழுது அது உங்களுக்கு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப என்ன சொல்லணும்? ஐயா இல்ல, ஆவியானவர் நம்முடைய குறைவுகளை அறிந்திருக்கிறார். அதை சரி செய்து நாம் இன்னும் கர்த்தருக்குள் வளர வேண்டும், பலப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு வார்த்தைகள் தருகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளணும். இதான் போதும், இப்படிதான் போதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த போதனையில அன்றைக்கு ஏதோ ஒரு பகுதி அவர்களுக்காக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது என்ன போதனை, என்ன பிரசங்கம், அவர்களுக்கு இல்லாவிட்டால் என்ன போதனை, என்ன பிரசங்கம் என்று சொல்லி நான் கேட்கிறேன். ஒருவருக்கு காலில் புண்ணு உண்டாயிருந்துச்சு, சுகர்லாம் கிடையாது, புண்ணு உண்டாயிருந்துச்சு. ஏதோ உடம்புல ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆகிருக்கிறது. அது புண்ணு வெளியில் ஆறுற போல் இருந்துச்சு. அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. அது திடீர்னு வீங்கும், திடீர்னு சவுக்கும், திடீர்னு பழுக்கும், திடீர்னு ரொம்ப வீங்கி ஒரு மாதிரி மோசமான கண்டிஷன்லாம் வரும். அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னோம். அவர் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டார். கடைசியில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது என்ன செய்ய ஒன்று செய்யாதுன்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த சீல், அந்த அந்த ஜலம் இருக்கு இல்லையா, அந்த கால் உள்ளே புண்ணு செப்டிக் ஆகி அந்த சீல் ரத்தத்தோட உடம்பு முழு கலந்து விட்டது. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப திடீர்னு மூச்சரைச்சி சீரியஸ் ஆகிட்டார். என்னன்னு கொண்டு டாக்டர்கிட்ட தீவிரமாக கொண்டு போனால் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, அந்த காலில் உள்ள புண்ணில் உள்ள அந்த காரியம் செப்டிக் ஆகி அது உடம்பு ரத்தம் பூரா கலந்துட்டு நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப மூச்சு விட ரொம்ப பிரீத்திங் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு அவர் உயிர் பிரிந்து போயிட்டார். இதுக்குதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களிடத்தில் பாவமாகிய அந்த நோய் காணப்படும் என்று சொன்னால், வியாதி காணப்படும் என்று சொன்னால், அதை சரியா சீர்புதுக்கி எடுத்து அதை சரி பண்ணி விட்டுருந்தான். அவங்களுக்கு வலிக்குமே, இல்லைன்னா அவங்க சங்கடப்படுவாங்களே, இல்லை நமக்கு விரோதமா எழுந்திருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு ஜனங்களிடத்தில் காணப்படுகிறான பாவ காரியங்களை சரியாக சுட்டிக்காட்டி உணர்த்தி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலன்னா அந்த ஆத்மா ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும். அவங்க ஆத்மா செத்து போயிரும். கடைசியில தேவனை விட்டே தூரமா போயிடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவன் போதித்தாலும் சரி, புத்தி சொன்னாலும் சரி, அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து 2:7-8 வாசிக்கலாம். தீத்து 2:7-8. அவன் நான் முதல்ல சரியா இருந்து விடுங்க, குடும்பம் மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஆமா 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 ஆமா, அதுக்காக கடிச்சு குதறக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஒரு தேவ ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு எங்களில் கொஞ்சம் வேற திடீர்னு இடைக்காலங்களில் பிடிக்காம போயிட்டு, ஊழியக்காரங்க என்ன செஞ்சாலும் கண்ணை மூடிக்கிட்டே தலையை தொங்க போட்டுக்கிட்டே போகணுன்னு பொதுவாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது தப்பாக இருந்தால் கேட்காமலும் இருக்க முடியாது. அதனால் சில காரியங்களை நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் கேட்டது உண்டு. விசுவாசியாக இருக்கிற காலத்திலேயே அவர் இவனை நம்ம உள்ளே வைக்கக்கூடாது, ஆளை சோழி முடிச்சிருந்தையும் இருந்தான்னா நமக்கு சங்கடன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த தேவண்ட மனுஷன் ஒரே ஏச்சுதான் பிரசங்கத்தில். அது ஆரோக்கியமான வசனத்தை கொண்டுதான் போதிக்கணும், கடிந்து கொள்ளணும். ஆனா கண்டமானிக்கு கடிந்து கொள்ளக்கூடாது, கடிச்சு பச்சித்திரவும் கூடாது. ஜனங்கள் உணர்வடையணும், துக்கப்படணும், மனசாபம் உண்டாகணும். அப்படி அந்த போதில ஆவியாளனுடைய காரியமா இருக்கணும், ஆவியில உண்டாயிருக்கணும், அசுத்தாவியாளனுடைய காரியமா இருக்கணும்.
நீ ஒழுங்கா இரு பார்த்துக்கோ, இல்ல தகப்பனுக்கு உலகமா எழும்பின அப்சலோம் கருவாய மரத்தில் தொங்கிற மாதிரி தொங்கிடுவா பார்த்துக்கோ அப்படின்னு பேசக்கூடாது. பல அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறோம், அதனால அப்படியும் பேசுகிறது இல்லை. உங்களை தலையை தடவிட்டு போறதுக்கும் முடியல. கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையை தேடுகிறோம், அவருடைய உதவியை நாடுகிறோம். ஒவ்வொரு போதகத்துக்கும் பிரசங்கத்துக்கும் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறதுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் அதிகமாக தேவனுடைய உதவியை ஒத்தாசையும் அவருடைய வழிநடத்தலை நாங்கள் என்ன செய்கிறோம், தேடுகிறோம். வேப்ப மரமா போய் பார்த்துக்க. இது ஒரு கணம் பொருந்திய பரிசுத்தவான் சொன்னதுதான். வெளியில வந்தோம், 4-5 பேர் இருந்தோம் தூத்துக்குடியில, ரொம்ப துக்கமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 4-5 பேரை குறி வச்சுதான் அம்பு எய்தாரு ஐயான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியில வந்து எல்லாரும் தலையை தூங்க விட்டுட்டு உம்முன்னு இருந்தோம். ஆறான அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் மற்றவங்கெல்லாம் எங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்போ எங்கள் கூட ஒரு நல்ல ஒரு விசுவாசி இருந்தார், சகோதரர் இருந்தார். ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? இல்லை ஐயா வேப்பமரமா போயிடுவேன்னு சொன்னாங்களே, என்ன இருந்தாலும் இப்படி குத்தி குத்தி பேசிட்டாங்களே நம்மளை, வேப்பமரமா போயிடுவேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நமக்கு நாங்கள் சங்கடத்தோடு சொன்னோம். அதாவது துன்பம் வரும் வேலையில் சிரிங்கன்னு வள்ளுவன்னு சொல்லி வச்சான், சரிங்கன்னு ஒரு பாட்டு இருக்குது. துன்பம் வரும் வேலையில் சிரிச்சு தான் அதை ஆற்றணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைப்பு அந்த சகோதரர். அவர் உடனே சொன்னார், அதுக்கு ஏன் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க? இந்த ஆலய வளாகத்தை பாருங்கள், நம்ம எத்தனையோ மரம் வச்சோம், எல்லா மரமும் பட்டு போச்சு. 4-5 வேப்ப மரம் தான் தளர்த்து நிற்க, அப்படி நிலைச்சி நிற்கி. அதனால நம்ம தான் சபையில் நிலைச்சி நிற்க போகிறோம்னு ஐயா நம்மளுக்கு நல்லதான் சொல்லியிருக்காரு. அலேலியா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் சிரிச்சிட்டோம். அப்படி பேசக்கூடிய ஆரோக்கியமான வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா, பேசுறவங்களா இருக்கணும்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் 15 வாசிக்கலாம். வாசிங்க. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும், ஆமா, உங்களை கண்டிக்கிறதுக்கு கடிஞ்சு கொள்றதுக்கு, தப்பு இருந்தா உங்களை சரிப்படுத்துறதுக்கு சீர்படுத்துறதுக்கு இங்க நிக்கிற ஊழியக்காரருக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம முறையா பிரயோஜனப்படுத்தணும், பிரயோகிக்கணும். நீங்களும் அது உண்மைனா எனக்கு தான் சொல்லி ஏத்துக்கிட்டு நீங்க சீர்படணும். நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஞான வளர்ச்சியா வளர்ந்தோம். அதுக்கு தான் போதகம் புத்தி சொல்றதெல்லாம். வேற எதுக்கு ஊழியக்காரரு? பெரிய அதுல ரொம்ப சரியா இருப்பாங்க. ஆராதனை எல்லாம் ஒழுங்குக்கரமா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆர்வாமணியில் ஆலய பிரஸ்டி கன்வென்ஷன் நடந்துச்சு. வெள்ளிச்சனி ஞாயிறு 3 நாள் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்களும் தூத்துக்குடியிலேருந்து வந்திருந்தோம். பெரிய கூட்டம் வந்துருந்துச்சு. வெளியில் பிரம்மாண்டமாக ஒரு மேடை போட்டு காலையில் பரிசுத்தாரான எல்லா ஜனங்களும் அங்கே கூடி வந்ததுனால ஆலயத்துக்குள்ளே வைக்க முடியாதுங்கிறதுக்காக வெளியில் வச்சுருந்தாங்க. கிரமமாக எல்லாம் நடந்துச்சு. ஐயா பிரசங்கம் முடிஞ்சு, திருவிருந்து முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. சாட்சிக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுச்சு. எல்லாரும் சாட்சி சொல்கிறதுக்கு ஆயத்தமானாங்க. அப்போது ஐயா இப்போ சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு சாட்சி சொல்லலாம், சுருக்கமாக சாட்சி சொல்லணும். இன்றைக்கி கூட்டம் அதிகமாக வந்திருக்கு, அதனால் பெருக்கமான சாட்சியெல்லாம் நீங்கள் உங்கள் சபையில் போய் அடுத்த வாரத்தில் வச்சுக்கோங்க. இங்கே சுருக்கமான சாட்சி தான் சொல்லணும், பார்த்துக்கோங்க. அப்படின்னு நீங்கள் பெருக்கமாக சாட்சி சொன்னீங்க, சாட்சியை நீட்டிட்டு போனீங்கன்னு சொன்னால் நான் சாட்சியை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படி சைடில் காட்சி இந்த உட்காந்துருக்காருல்ல, இந்த ஐயா தான் கொஞ்சம் அப்படி வளைஞ்சி நலிஞ்சு போவார். யார்? பெரிய பரிசுத்தவங்க 2 பேரையும் சைடில் காட்டி இவர் கொஞ்சம் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணி அடைஞ்சு போவார். நான் அதெல்லாம் அதை வளைஞ்சி நலிஞ்செல்லாம் போக முடியாது, சுருக்கமாக சாட்சி சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. இதுக்கு மேலே யாராவது பெருக்கமாக சாட்சி சொல்லுவாங்களா? வளவலன்னு சாட்சி சொல்லுவாங்களா? ஐயா வந்திருக்காங்க, பெரியா வந்திருக்காங்க, நம்ம வண்டியெல்லாம் அவுத்து விடுவோம், நம்முடைய மகித பிரதாபத்தெல்லாம் அவுத்து விடுவோம் அப்படின்னு விடுவாங்களா? விடல. நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சாட்சி சொன்னாங்க. அப்ப அவசியப்பட ஜனங்களை கொட்ட வேண்டிய பிரகாரம் நைஸா கொட்ட வேண்டியதான்.
நீதிமான் என்னை தயவாய் கொட்டுட்டோம், என் தலைக்கு அது எண்ணெயை போல இருக்கும் என்று சொல்லி நல்ல விசுவாசி சொல்லுவான். நான் நல்ல விசுவாசிகளா இருக்கணும், நல்ல ஊழியக்காரங்களா இருக்கணும். அப்போஸ்தலர் 2:40. அப்ப ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக்கிறதுக்காக புத்தி சொல்லணும். ஜனங்களை கிறிஸ்துக்கு நேராக்கிறதுக்காக புத்தி சொல்லணும். வாசிங்க அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். இப்படிலாம் போனீங்கன்னா ஆண்டவரை விட்டு விலகி தூரமா போய் கடைசியில் தொமுக்கடியிருந்து நரக குழியில விழுந்துருவீங்க, பாதாளத்துக்கு போயிருவீங்க. அதனால இந்த மாறுபாடான வேதத்துக்கு மாறுபாடான போதனைகளுக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்காம, அந்த புத்திமதியெல்லாம் நீங்க கேட்காம அதையெல்லாம் விட்டு விலகி இப்படி நேரா நீ கிறிஸ்துக்குள்ள நடக்கணும்னு சொல்லி கிறிஸ்துக்குள்ள நேரா நடக்கிறதுக்கு அவங்க புத்தி சொன்னாங்க. அப்போஸ்தலர் 11:23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபொழுது சந்தோஷப்பட்டு கர்த்தரில் நிலைத்திருக்கத்தக்கதாக புத்தி சொல்லுங்க. அப்போஸ்தலர் 13:43. அவருடைய கிருபை எப்படி பற்றிக் கொள்கிறது, அவருடைய கிருபையில எப்படி நிலைத்திருக்கிறதுன்னு ஜனங்களுக்கு புத்தி சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கணும்னா அவன் எப்படி காணப்பட வேண்டும், தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் அவன் எப்படி காணப்படணும்னு அவனுக்கு புத்தி சொல்லி கொடுக்கணும், பாடம் எடுக்கணும். எப்படி இருந்தா கர்த்தருடைய கிருபை இருக்கும், எப்படி இருந்தா கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கலாம், எப்படி இருந்தா இன்னும் கர்த்தரை இன்னும் நெருங்கி சேரலாம், நேராக இன்னும் நேராக்கப்பட வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். அதுக்குதான் புத்திமதி. அதான் புத்திமதி. வாசிங்க. ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு ஆமா யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் ஆமா அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். ஆமா அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையில நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்படி சொன்னாங்க. கிருபையில நிலை கொண்டிருக்கிறது எப்படின்னு புத்தி சொன்னாங்க. அப்போஸ்தலர் 14:22. மொத்தத்துல நம்ம ஒரு ஆளுக்கு புத்தி சொல்றோம்னா அது போதரையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் புத்தி சொன்னாலும் சரி, அவங்கள கிறிஸ்துக்குள்ள பலப்படுத்தணும். கிறிஸ்துக்குள்ள பலப்படணும். கின்னு சிரிக்க வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க கூடாது. அவன் சிரிச்சுக்கிட்டே போயிடுவான், சிரிச்சுக்கிட்டே எங்கேயோ போயிடுவான். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போஸ்தலர் 14:22. வலிக்குதம்மா, வலிச்சாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அதை உனக்குள்ள அந்த வலியை தாங்கிக்கோமா, கசப்பு மருந்துதாம்மா, வியாதிக்கு நல்ல மருந்துமா, அந்த கசப்பு மருந்து குடிச்சாதாமா வியாதி போகுமா அப்படின்னு சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்றவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:2. நம்மளாம் ஐக்கியமா இருக்கணும், ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக புத்தி சொல்லணும். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க. ஆமா, சபைக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசாபத்தோட செத்தாலும் கூட பேச மாட்டேன். செத்து தான் போயிருக்க, எப்படி பேச போற, செத்த பிறகு பேச முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் செத்து பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் இவ செத்து பரலோகத்துக்கு வந்தாலும் நான் பேச மாட்டேன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு செத்தாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அர்த்தம் என்ன? நான் செத்து பரலோகத்துக்கு போனாலும் நீ எனக்கு பின்னாலும் செத்து பரலோகத்துக்கு வந்தாலும் எனக்கு பக்கத்துல உனக்கு ஏசப்பா இருக்க போட்டிருந்தாலும் சீட்டு கொடுத்திருந்தாலும் நான் லெப்ட பார்ப்பேன், நீ ரைட்ல பார்த்துக்கோ. 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சிய பார்க்கவே கூடாது. நீ போகவே மாட்டேன், 2 பேரும் போக மாட்டேன். அங்க போய் மூஞ்சி அங்கிட்டு இங்கிட்டு காட்டிட்டு இருக்கு. என்ன பரலோகம், என்ன நரகமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களுக்காக
படாத பாடுதான் பட்டீர், அவமானப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், தூசிக்கப்பட்டு, துப்பப்பட்டேன், கசையடிப்பட்டேன், என்னமோ அதிகமாக எங்களுக்காக நாங்கள் பட வேண்டியதெல்லாம், நாங்கள் பட வேண்டிய எல்லா தண்டனையை நீர் சிலுவையிலே அடிவித்து விட்டு இந்த நரகத்தின் வேதனையை நீர் அனுபவித்து விட்டீரா ஆண்டவரே அப்படின்னு நான் தியானித்த பொழுது, ஆமா அந்த சிலுவையில இருந்து அவன் நரகத்துக்கு ஒரு மனுஷன் போனா என்ன வேதனை எல்லாம் அனுபவிப்பானோ, என்ன அவன் ஆத்மாவும் சரீரமோ எந்த அளவுக்கு வேதனையோ தாக்கப்படுமோ அது எல்லாம் அவரு நரகத்தினுடைய பாடுகள் எல்லாம், வேதனைகள் எல்லாம், அதனுடைய பாதிப்புகள் எல்லாம், அந்த பாவத்தின் சாபத்தின் கொடூரத்தை எல்லாம் அவர் சிலுவையில் அனுபவிச்சிட்டார் அப்படின்னு நான் உணர்த்தப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ நித்திய காலமா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அவன் யுக யுகமா சிலுவை எரிநரகத்தில் கடக்கணுமா ஆண்டவரே? அது எப்படி? நீங்க அங்க போகலை தானே, அது எப்படின்னு அப்படி ஒரு 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 கேள்வி எனக்குள்ளே எழுப்புச்சு. ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் அங்கே போனேன்னா, நான் அங்கே நரகத்தில் போய் யுகமாக இருந்தேன்னா அந்த நரகமே சொர்க்கமாக மாறிடும்பா, அதனால் நான் போகலை, உனக்கு மோட்சத்தில் யுகமாக வச்சிருக்கிறேன். நான் நரகத்துக்கு போனேன்னா நரகமும் மோட்சமாக மாறிடும் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரோ, என் தேவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடமெல்லாம் மோட்சமாக, சொர்க்கமாக, சந்தோஷ பூமியாக அது மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உனக்குள்ள எனக்குள்ள இயேசு இருந்தா இது சந்தோஷ பூமியா தானே இருக்கணும், சந்தோஷமாகத்தானே இருக்கணும். எனக்குள்ளே உனக்குள்ளே மோட்சம் தானே இருக்கணும், மோட்சத்தினுடைய சந்தோஷம் தானே எனக்குள்ள இருக்கணும். மோட்சத்தில் எங்க சண்டை, எங்க சச்சரவு, எங்க மனசாபம், எங்க பகை, எங்க வைராக்கியம், எங்க குரோதம், எங்கே வன்மம், எங்கே கசப்பு, அங்கே இல்லை. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, நரகத்தையும் சொர்க்கமாக்குகிற கர்த்தர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் என்பது உண்மையா இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த மனுஷன் மேலேயோ ஒரு மனசாபம் நிலுவையில் இருக்கவே கூடாது, மனசாபம் நிலுவையில் இருக்கவே கூடாது, உள்ளுக்குள்ள அது தங்கி இருக்க கூடாது, அதுக்கு உள்ள இடம் இருக்க கூடாது. இருந்தா இயேசு உனக்குள்ள வாசமாக இடத்தில் இருக்கிறார், மோட்சம் உனக்குள்ள இருக்கிறது, அந்த மோட்சத்தை நீ நரகமாக்கிடுவ, ஆக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அர்த்தம். விளங்குதா? இயேசு நரகத்துக்கு போனா நரகம் சொர்க்கமாயிரும், மோட்சமாயிரும்னு நம்ம உணர்ந்துக்கிறோம். அப்போ மோட்சம் இயேசு எனக்குள்ள உனக்குள்ள வந்திருக்கிறது, மோட்ச ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே உனக்குள்ளே வந்திருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷ புத்தகங்களில் சொன்னார், நான் தேவனுடைய வரலாறு, நான் விசுவாசிகளை துரத்துகிறபடினாலே உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொன்னார், உங்களுக்குள்ளே சொத்த மோட்சம் வந்திருக்கிறது என்று சொன்னார். அவன் நமக்குள்ளே மோட்சம் இருக்க அந்த மோட்சத்தை நிரக்கமாக்குகிற வேலையை நாம் செய்கிறோம், பிசாசை உள்ளே விடுகிறோம். அப்போ இயேசு நரகத்துக்கு போன நரகம் மோட்சமாயிரும், மோட்சத்துக்குள்ள பிசாசு வந்தான்னா மோட்சமும் நரகமா இருந்தானே. இந்த வேலையை நீங்க செய்றீங்களா? யார் மேலே தனிப்பட்ட கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிற மோட்சத்தை நீங்க நரகமாக்காதீர்கள். ஹல்லேலூயா. சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க, யாரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. கோபமா இருக்கட்டும், கண்டிப்பாக இருக்கட்டும், அது முகத்திலும் உதட்டிலும் இருக்கட்டும், உள்ளத்துல ஒரு மனிதனையும் கசக்காதீர்கள், ஒரு மனிதனையும் பகைக்காதீர்கள், ஒரு மனிதனையும் அற்பமா எண்ணாதீர்கள். அவர்கள் சீர்பட்டு வந்தால் அவர்களை அரவணைத்துக் கொள்வதற்கு, அழைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் ஒரு உள்ளம், உள்மனம் மென்மையாக, ஆரோக்கியமாக, அன்புள்ளதாக, அது எப்பொழுதும் கிறிஸ்துவினால் பக்குவப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அம்மாவின் பாசம்
முகத்தில் தெரியும், உதட்டிலையும் தெரியும். 10 மாதம் உணர்ந்தேன், வலிச்சு பெத்தேன்டி, என் உதிரத்தை பாலாக்கி உன்னை வளர்த்தேன்டி. நீ சோம்பலாமல் இருக்கும்போது நான் ராத்திரி பூரா தூங்கலடி. நான் சாப்பிடாம உனக்காக நீ தாய்ப்பால் குடித்ததுனால உனக்கு சோம்பலங்கும் போது நானும் மருந்து குடித்து நானும் பத்தியம் காத்து எனக்கு விருப்பமானதெல்லாம் விளக்கிட்டேன்னு சொல்லுற அம்மாவும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அப்பா பார்த்தீங்கன்னா எப்போவுமே சீரியஸாகவே தான் இருப்பார். அநேகமான அப்பா அப்படி தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ உள்ள அப்பா இப்போ உள்ள பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ தெரியாது. அவர் வெளியில் பார்த்தாச்சுன்னா கடுமையாக தான் இருப்பார், இப்படி குருன்னு தான் இருப்பார். அப்பா கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கும். அப்பாவோட அன்பை முகத்தில் பார்க்க முடியாது, வாயில் பார்க்க முடியாது பிள்ளைகளால். அம்மாவுக்கு முன்னே நின்று தான் அப்பாவை சந்திப்பாங்க, அப்பா கிட்ட காரியங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் அந்த அப்பாவுக்குள்ள இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட குறையாத அந்த பிரசவ தழும்புக்கு கொஞ்சம் கூட குறையாத அன்பு அவருக்குள்ள உண்டு, நல்ல அப்பாக்களுக்குள்ள உண்டு. அது மறைவா வெளிப்படும். அவனுக்கு வேண்டியதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே இருந்து கேட்காமலே எல்லாவற்றையும் ரெடி பண்ணுவார். இவனுக்காக அவருக்குள்ள ஒரு உலகத்தை வச்சிருப்பாரு. அவனை எப்படி வளர்க்கணும், எப்படி அவனை ஆளாக்கணும், அவனை எப்படி படிக்க வைக்கணும், அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு வேண்டியதெல்லாம் இவருக்குள்ள ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் இவர் உண்டாக்கி அதை உருவாக்கி அவனை ஆளாக்கி அவனை மனுஷனாக்கி அவனை ஒரு மாணவியாக்கி உயர்த்துகிற ஒரு பெரிய அன்பு அந்த அப்பாக்குள்ள ஒளிந்திருக்கும். பார்க்கறதுக்கு அவர் கடினமா இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் சிறு சிறு விழுந்த மாதிரி இருக்கும். சும்மா சும்மா நம்ம அடிக்காரன்னு நினைப்போம். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அன்பு வளர்ந்த பிறகு ஒரு 40 வயசுக்கு மேலதான் தெரியும். ஆனா உங்களுக்கு பிள்ளைகள் வளர்கிற பொழுது, சின்ன பிள்ளைகள் உண்டாக்குற பொழுது நம்ம அப்பாவும் அன்னைக்கு அப்படித்தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலதான் எங்க அப்பா கிரேட் அப்படின்னு மகன் சொல்ல ஆரம்பிப்பான். அது ஒளிஞ்சிருக்கும். அப்படி போலதான் என்ன செய்யணும், ஊழியக்காரங்கள் காரியங்களும் தேவைப்படும் போது அன்பு வெளிப்படணும், தேவைப்படுகிற பொழுது என்ன செய்யணும், கண்டிதமும் வேணும். இப்படி எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்யணும், தேவ ஜனங்களுக்கு நன்மையா இருக்கட்டும் சொல்லி செய்யணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:45 பச்சைபாதம் கூடாது. அம்மாக்கள் தான் 4 பிள்ளை 6 பிள்ளை எல்லாம் அந்த காலத்தில் பெற்றுட்டு கடைசியில் ஏதாவது ஒரு பிள்ளை தான் ரொம்ப செல்ல பிள்ளையா இருப்பாங்க. அப்பாவுக்கு எல்லாம் செல்ல பிள்ளை தான். அம்மாக்களுக்கு தான் ஏதாவது ஒரு பிள்ளை மேலே ரொம்ப ஒரு கர்சனை, ஒரு தனி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு அட்டாச்மெண்ட். ஆனால் அப்பாவுக்கு எல்லா பிள்ளைகள் மேலும் கர்சனையும் அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒன்று போல இருக்கும். அப்படி நாமும் தேவ சமூகத்தில் பட்சபாதம் இல்லாதவர்களாக எல்லா இடத்திலும் ஏக அன்புடையவர்களாக நாம் இருக்கணும். எல்லாம் எதை செஞ்சாலும் என்ன செய்யணும், சரியா செய்யணும், உண்மையா செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். வாசிங்க அப்போஸ்தலர் 2:45. ஆமா ஆமா. கோடி கொடுத்தவனும் இருப்பான், குண்டாஞ்சட்டியில் கொண்டு கொடுத்தவனும் இருப்பான். ஆனால் மொத்தமாக போட்டு கலக்கி யார் யாருக்கு எத்தனை குடும்பமோ எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவையானது கொடுத்தாங்க. 10 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அதுக்கு தக்கன, 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அதுக்கு தக்கன, 3 பேர் இருக்கிற ஆள் தான் கோடி கோடியாக கொடுத்துருப்பாரு, அவருக்கு அதுக்கு தக்கன. இப்படி எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நல்ல ஒரு காரியம் ஆதி நாட்களில் காணப்பட்டது. 12 இஸ்ரவேல் கோத்திரங்கள் இருந்தார்கள். 12 இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் கானான் தேசத்தில் சுதந்திரம் கொடுக்கிற பொழுது, பிரித்து கொடுக்கிற பொழுது எல்லாரும் பிரயாசப்பட்டு தான் சண்டை போட்டு வந்திருந்தாங்க. கர்த்தர் அங்கேயும் ஒரு சரியான ஒரு நியாயத்தை வச்சிருந்தாரு. யார் ஜனம் பொறுத்தவங்களோ, யாரு எந்த கோத்திரம் ரொம்ப ஜனபருத்தம் கோத்திரமா இருக்கோ அவங்களுக்கு அந்த கோத்திரத்துக்கு அவங்களுடைய ஜனபருக்கத்துக்கு தக்கன என்ன செய்யணும், நீங்க சீட்டு போட்டு சோதரத்தை பகிர்ந்து கொடுக்கணும்னு சொன்னாரு.
சின்ன கொஞ்சமா இருக்காங்க, கொஞ்சம் இருக்கணும், அவனுக்கு அப்படி கொடுக்கணும்னு சொன்னாங்க. என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் உண்டாயிருக்க வேண்டும், திருப்தியும் நிறைவு உண்டாயிருக்க வேண்டும். இதுதான் தேவன் தமிழ் சமூகத்தில் சொல்லுகிற ஒரு சமநிலை பிரமாணமாக இருக்கிறது, சமத்துவ பிரமாணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 4:35 அப்போஸ்தலர் 4:35. ஆமா, 1 கொரிந்தியர் 12:11. ஆமா ஆமா, ஆவிக்குரிய வரங்களை கூட கர்த்தர் அப்படித்தான் பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அவன் பகிர்ந்து கூட அந்த வரங்களாவது பகிர்ந்து கொடுக்கப்படுகிற அந்த தனி மனிதனுக்கு பிரயோஜனமா இருக்கிற மாத்திரம் அது முழு சபைக்கு பிரயோஜனமா இருக்க முடியாத பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தீர்க்கதரிசன வரம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் அதனால தேவனுக்கு வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, முழு சபையும் அந்த தீர்க்கதரிசன வரத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறதுனாலே முழு ஜனங்களும் பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் அந்த வரத்தை எனக்குள்ளே தந்தார். நான் போதிக்கிற வரமுடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் எனக்குள்ளாக சுய திருப்தி அடைகிறதும் தேவனை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நான் சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளினாலே கேட்கிற நீங்களும் பிரயோஜனம் பண்ணும்படியாக போதிக்க வரத்தை கர்த்தர் எனக்குள்ளாக வைத்தார். புத்தி சொல்கிற வரத்தை எனக்குள்ளே கொடுத்தார். ஐஸ்வர்யங்களை எனக்குள்ளே கொடுத்தார், ஆசீர்வாதங்களை எனக்குள்ளே கொடுத்தார். எதற்கு? நானும் அனுபவித்து உங்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக. பகிர்ந்து கொடுக்கிற வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சமநிலை பிரமாணம் தேவ சமூகத்தில் தேவன் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் உள்ளவன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சேம் ஒண்ணுதான், ஒண்ணு போல இருக்கிறார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. படித்தவன் என்றும் இல்லை, பாமரன் என்றும் சொல்லி இல்லை, ஞானி என்றும் இல்லை, புத்தி குறைந்தவன் என்றும் இல்லை, எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சமம் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் சமப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இடத்துல ஒன்று இருந்தா உங்க இடத்துல ஒன்று இருக்கும், உங்க இடத்துல ஒன்று இருந்தா இருக்கிற இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷித்தமான காரியம் அவருக்குள்ளே கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் உள்ளதை கண்டு நீங்கள் சந்தோஷப்படும், உங்களிடத்தில் உள்ளதை கண்டு நான் சந்தோஷப்படுவோம். நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து நாம் ஒவ்வொருவரும் சந்தோஷப்பட முடியாக கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் இப்படிதான் இருக்கும். நான் என்ன குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறதுக்கு பரலோகத்தில் இடமில்லை. உங்களில் உள்ளதை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும், உங்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அதற்காக என்னிடத்தில் இல்லாத ஒன்றை உங்களிடத்தில் வைத்திருக்கலாம், உங்களிடத்தில் இல்லாத ஒன்றை மற்றொரு இடத்தில் வைத்திருக்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் கண்டு நாம் சந்தோஷப்படும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை இந்த பூலோகத்திலே திருச்சபையாக இந்த வித்தியாசாலையில இந்த கல்விக்கூடத்தில் வைத்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் 12:11. ஆமா ஆமா என்று சொல்லி அவ்வளவுதானா? அதானா ஒண்ணு. ஆமா வாசிட்டா இருக்கேன். 1 பேதுரு 4:10. இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 4:2 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆளு 1 பேதுரு 4:10 வாசிங்க. இன்னொருத்தர் 1 கொரிந்தியர் 4:2 எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் ஆமா நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். இப்ப நான் சொன்னதனுடைய விளக்கம் அதுல இருக்கா? உக்கிரானக்காரர் அதாவது மேனேஜர் அல்ல மேற்பார்வையாளர், காரியஸ்தர். அப்போ என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னா நான் சந்தோஷப்படுறதுக்கு பெருமைப்படுறது இருக்குல்ல, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக. உங்ககிட்ட ஒண்ணு இருக்குன்னா அது இன்னொருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் அப்படி வச்சிருக்க. கொண்டு போறது 4:2 வாசிக்கலாம். ஆமா
ஆமா, உக்கராக்காரர்களாக இருக்கிறோம், மேற்பார்வையாளர்களாக, காரியச்சர்களாக, ஒருவருக்கொருவர் பணிவிடைக்காரர்களாக நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். போதித்தாலும், புத்தி சொன்னாலும், ஊழியம் செய்தாலும் கொடுக்கிற எதா இருந்தாலும் அப்படிதான். எபேசியர் 6:9 ஒருவர் வாசிங்க. கொலோசியர் 4:1 இன்னொருவர் வாசிங்க. எஜமான்களே அப்படியே நீங்களும் செய்து முதலாளியானவங்க ஜாக்கிரதையா நீங்க இருந்துக்கோங்க. முதலாளின்னு ரொம்ப ஆடிடாதீங்க, ஆட்டம் போட்டுடாதீங்க. உனக்கு கீழே இருக்கிறவனையும் மனுஷனா நினைச்சு நடத்துங்க. இதே சோழி ஊழியத்திலும் இருக்கணும். பெரிய ஊழியக்காரு சின்ன ஊழியக்காரரை புழு மாதிரி நினைச்சு அவனை நினைச்ச கூடாது, கக்கத்தில் வச்சு கசக்கக்கூடாது, அவனை பெரம்பெடுத்து சொல்லுன்னு அடிக்கக்கூடாது, அடித்த மாதிரி அவனை கடினமாக நடத்தக்கூடாது, ரொம்பவும் கடுகடுன்னு இருக்கக்கூடாது. அவனும் மனுஷன்தான். அப்போ முதலாளியாக முதன்மை ஸ்தானங்கள் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க. அடுத்தது கொலோசியர் 4:1 எஜமான்களே உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. ஆமா, உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியக்காரங்களா இருக்கட்டும், வேலைக்காரங்களா இருக்கட்டும், நீங்க அன்பா பக்குவமா பண்பா நடத்துங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க. அவனுக்கு செய்ய வேண்டியதை சரி பிரகாரமாகவும் நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க. அவன் ஒரு சகோதரனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு அதிகமா செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாளியானவர்கள் ஊழியத்திலே முதலாளி போல இருக்கிறவங்க, பெரிய ஆளா இருக்கிறவங்க, கீழே இருக்கிற இவங்களை சரியா நடத்துங்கன்னு சொல்லி அர்த்தம். மன்னிக்க சித்தம் இல்லாதவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படக்கூடாது. ஆனா திருந்தலன்னு சொன்னா திருந்துற வரைக்கும் கடின முகம் காட்டலாம், தப்பே கிடையாது. சரிதானே? ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு, தப்பு இருக்கு அப்படின்னா அவன் திருந்துற இல்லைன்னு சொன்னா திருந்துற வரைக்கும் கடின முகம் காட்டலாம், கொஞ்சம் கண்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம், நடந்துக்கலாம். அப்போ ஐயாவுக்கு அது பிடிக்கல, ஐயாவுக்கு அது வருத்தம், ஆண்டவருக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற உணர்ந்து அவங்க தங்களை சரிப்படுத்தி இருக்க கொள்வதற்காக அப்படி இருக்கலாம், மற்றபடி இருக்கக்கூடாது. மற்றபடி அவங்க சரியாகிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட நம்ம அந்த முகத்தை மாற்றிட்டு அன்பு பாராட்டி அவங்கள சேர்த்து அணைத்து கொள்ளணும். மன்னிக்க சித்தம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, மன்னிக்க சித்தம் உள்ளவர்களாக இருக்கணும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் ஏதாவது நமக்கு குறை உண்டாக்கி விட்டார், நம்மளை கஷ்டப்படுத்திட்டா, நம்மக்கிட்ட ஏற்று நின்றுட்டா, பேசிட்டாங்க தனிப்பட்ட முறையில்னு சொன்னால் கண்டுக்கிடவே கூடாது. அது கீழே உள்ள ஊழியக்காரர் இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நம்ம கண்டுவிடக்கூடாது. ஒரு மனிதன் தப்பு செய்கிறது பொழுதே, நமக்கு விரோதமாக அநியாயம் செய்கிற பொழுதே, பேசுகிற பொழுதே மன்னிக்க நமக்கு கிருபைப்பட்டிருக்கணும், இயேசு போல. இல்லாத ஊழியம் செய்யறதுல அர்த்தமே இல்லை. நீதிமொழி 19:7 இன்னொருவர் மத்தேயு 25 நீதிமொழி 19:17 17 ஏழைக்கு இறங்கணும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இறங்குங்கன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இறக்கம் செஞ்சாலும் என்ன செய்யணுமா, அது சரியா உற்சாகமா செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழி 3:27 இன்னொருவர் யாக்கோபு 4:17
நீதிமொழிகள் 3:27, யாக்கோப்பு 4:17. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, ஆமா, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என்கிட்ட போய் 2 லட்சம் ரூபாய் இருக்கு, எனக்கு அருமையானவர்களுக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு, எனக்கு அன்பான உறவினர்களுக்கு திடீர்னு ஒரு ஆத்திர அவசரம், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, வியாதி, இவ ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 5000 தேவைப்படுது. 5000 கொடுக்கலாம், அவசரத்துக்கு 5000 கொடுக்கலாம். கடை வாங்கி கொடுக்க சொல்லல அவங்கள. உங்கள்கிட்ட இருந்தா நீங்க ஓரளவுக்கு வசதியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால் இது கொடுத்தா உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதுதான் மனப்பூர்வமாக இறங்குறதுக்கு. அதை வீட்டம்மாட்டெல்லாம் கேட்டுட்டுலாம் செய்ய முடியாது. எல்லா வீட்டம்மாவும் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வீட்டம்மானாலே அநேகமாக வீட்டம்மாவை தான் இருப்பாங்க, வீட்டை மாத்திரம் பார்க்குற அம்மாவை தான் இருப்பாங்க. பிள்ளைகளை, புருஷனை, இது மேலே தான் அவங்களுக்கு அக்கறையும் கரிசனையும் அன்பும். அந்த அந்த குதிரை, அந்த குண்டி சட்டிக்குள்ளே தான் அந்த குதிரை, அந்த மனம் ஓடும். அதனால் அவங்ககிட்ட எல்லாம் கேட்டுலாம் கொடுக்க முடியாது. அதனால் உங்களால் முடியும்னா கர்த்தருடைய ஆவியானவர் உந்துறாருன்னு சொன்னா உங்களால் ஏண்டத எல்லாருக்கும் மனப்பூர்வமா செய்யுங்க, இறங்குங்கன்னு இங்க எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பு 4:17 வாசிங்க. ஆமா ஆமா, போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். ஆவியானவர் ஏவுறபடி செய்யுங்க, உங்களுக்கு இயன்றதை மற்றவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எதை செஞ்சாலும் சரியா செய்யுங்க. எபிரேயர் 3:1-2 வாசிக்கலாம். மொத்தத்தில் எதுலையும் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கணும், நடிப்புக்காரங்களா இருக்கக்கூடாது. நடிப்பெல்லாம் தேவ சமூகத்தில் செல்லாது, தேவனிடத்திலையும் செல்லாது. நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கணும். வாசிங்க. இயேசு உண்மை உள்ளவராக இருந்தார், அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் மோசேயை போல உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு காண்பிக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. நாம உண்மையா இருப்போம், எல்லாத்திலும் எதுலனாலும் உண்மையா இருப்போம். வாசிங்க. எப்படி இருக்கு? ஆமா ஆமா, கவனித்து பாருங்கள். ஆமா, ஏசப்பா உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர், அவருடைய ஊழியக்காரெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அப்படின்னா நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக உற்சாகமாக செய்வோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு பார்த்த காரியங்கள் மாத்திரம் இன்னும் பார்க்காத அநேக ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய இருக்குது. அவைகள் எல்லாவற்றிலையும் நம்ம உண்மையாக இருப்போம். உண்மை உள்ளவன் எல்லாத்திலும் உண்மையாக இருப்பான், எல்லாத்திலும் உண்மையாக இருப்பான், எல்லாத்தையும் உண்மையாக இருப்பான். திரும்பவும் ரோமர் 12:7-8 வாசித்து முடிக்கலாம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் கருத்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிற வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவன். முதலாளியாளர்கள் ஜாக்கிரதையா இருக்க கடவன். ஆமா, எதை செஞ்சாலும் நம்ம உண்மையாக செய்வோம். உண்மை உள்ளவர்கள் தான் மோட்சம் போய் சேர முடியும். பொய்யர்கள் ஒரு காலம் மோட்சத்திலே பிரவேசிக்க முடியாது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மையாக எதை செய்தாலும் உண்மையாக செய்வோம், உற்சாகமாய் செய்வோம். நாம் மோட்ச பயணத்தில் தொடர்ந்து இயேசுவை நோக்கி தொடருவோம், மோட்சம் போய் சேருவோம். உண்மையுள்ளவர்களாக இருக்கிறவர்களை மோட்சம் போய் சேர்வார்கள். உண்மையாற்றவர்கள் மோட்சம் போவதில்லை. பொய்யர்களுக்கு அங்கே இடமில்லை. நாம் பொய்யர்களாக இல்லாதபடிக்கு மிகுந்த கவனமாக ஜாக்கிரதையாக நம்மை காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக.